நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜினோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் படக்குழு இருக்கிறாங்க. அந்த வகையில் கெஸ்டாக காளி வெங்கடனே. வணக்கம். வணக்கம். தர்ஷன் ப்ரோ வணக்கம். மேம் ஆர்ஷா மேம் எப்படி இருக்கிறீங்க? ஹவுஸ்மேட்ஸு ஒரு லீடாக நடிக்கிறீங்க. தொடர்ச்சியாக நிறைய படங்களில் நல்ல நல்ல கேரக்டரில் நடிக்கிறீங்க. நான் லீடாகவே உங்களை எடுக்கிற ஒரு 2வது படமாக இந்த படம் இருக்குது. ஒன் ஆஃப் த லீடு கண்டிப்பாக ஒன் ஆஃப் த லீடோ ஏதோ எப்படியோ லீடு தானே. ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்ல நல்ல கதைகளாக வருது இல்லை, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணே. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, நான் வந்து பயங்கரமாக அப்படி பிக் பண்ணி அப்படி தூண்டில் போட்டு தூக்குறேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. எனக்கு கரெக்டாக அந்த கதைகளும் அந்த இயக்குனரும் கரெக்டாக கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்து அது அமையுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி அமையும் போது எல்லா நடிகர்களுக்கும் அந்தளவுக்கு அமையுமான்னு தெரில, எனக்கு அது அமைஞ்சது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாண்ணே. ஸோ நீங்கள் கணாக்கு அப்புறமா சில கேரக்டர்ஸ் பண்ணால் கூட மீண்டும் லீடாக அந்த படத்தில் களத்தில் இறங்குறீங்க. எப்படி இருக்குது? நீங்கள் நடித்து முடிச்சிருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் லைட்டாக பதட்டத்தோடயே இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லை, நாங்களாம் படம் பார்த்துட்டோம், எங்களுக்கு பதட்டமே இல்லை. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? லீடாக நடிச்சிருக்கிறீங்க, எப்படி கதை எப்படி அமைஞ்சுது? கதை அதான் டைரக்டர் இந்த ஐடியா சொன்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. பேசிக்கலாக எனக்கு ஃபேண்டசி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி கதை இதில் லீடாக ஒன் ஆஃப் த லீடாக நடிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ப்ளஸ் அண்ணா சொன்ன மாதிரி தான் ஐடியாவாக இது வந்து ஒரு யூனிக்கான ஐடியா. ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக டைரக்டர் பண்ணியிருக்காரு. என்ன சொன்னாரோ அதை விட இன்ட்டு 2 டைம்ஸ் ஸ்க்ரீனில் வந்து விஷுவலாக சூப்பராக கன்வின்சிங்காக வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் வந்து சொல்லும் போது நமக்கு ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடும். அது விஷுவலாக பார்க்கும்போது ஆயிருக்கா ஆகலையாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இது ஃபுல் டீம் உட்காந்து படம் பார்த்தாங்க, பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ப்ரொடியூசர் கொடுத்தேன். கண்டிப்பாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் லுக்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது வந்து நல்லா இருக்குது. ஸோ சின்ன திரையில் கூட நீங்கள் வந்து குக் வித் கோமாளியில் வந்தீங்க, அப்புறம் கலக்க போகுது யாரில் கெஸ்ட்டாக கூட வந்தீங்க. ஸோ மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது இந்த இடம்? குக் வித் கோமாளி எனக்கு ஒரு கனாக்கு ஒரு பெரிய ரீச் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் சிடபிள்யூசி இன்னும் பெரிய வைடர் ரீச் ஒன்று கிடச்சிது. எப்படின்னா எல்லா ஊருக்கு போனால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க, நீங்கள் அந்த சிடபிள்யூசியில் வந்த பையன் தானே கண்டுபிடிச்சிடுறாங்க. கனாடா நடிச்சிருக்கீங்கிறத விட அதுதான் பெருசாக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். ஏன்னா அது டிவியில் எல்லா வீட்டில் உட்காந்து அதை பார்க்குறது, எவ்ரி வீக்கெண்ட் அந்த ஷோ உட்காந்துலாம் பார்த்துடுறாங்க. ஸோ அதனால் எல்லாம் ஒர்க்கில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஷோ. ஸோ அதனால நிறைய பேர் பார்க்குறதுனால இன்னும் ஒரு வைடர் ரீச் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் வெரி ஹாப்பி. சூப்பர். ஸோ இந்த படத்தில் எஸ்கே சார் அப்படியே ப்ரெசென்ட்டாக உள்ளே வந்திருக்கிறாரு. எப்படி அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? அது படம் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஃபைனல் காப்பி ஆல்மோஸ்ட் ரெடி ஆன டைமில் தான் சிவா நான் கேட்டார், இந்த மாதிரி நான் அவர்கிட்ட படம் முடிச்சாலும் கேட்டார். முடிச்சு பார்க்குறீங்களான்னு கேட்கும் போது தான் சரி பார்க்குறேன்னு சொல்லி படம் பார்த்தாரு. பார்த்து அவருக்கு கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஐடியா வந்து ஸோ அதான் சொன்ன மாதிரி இது ஒரு ரெகுலர் ஃபேண்டசி ஃபில்மாக இது இருக்காது. அந்த யூனிக் ஸ்க்ரீன் பிளேனால தான் சிவா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டீம் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு அவர் ஒத்துக்கிட்டார். கண்டிப்பாக. ஸோ எப்படி நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணீங்க? அவர் சொன்னீங்களா படம் முடிஞ்சிருச்சு பார்க்குறீங்க, நீங்கள் கேட்டிங்களா? சிவனா அவர் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பார். லைக் என்னென்ன பண்ணுறீங்க, ஷூட் போயிட்டுருக்கு, அது போயிட்டுருக்கு, டப்பிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஒன் ஃபைனல் டே நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவர் சொன்னார், நான் நாளைக்கு ஃப்ரீ தான், படம் பார்ப்போமான்னு கேட்டார். அதுக்கப்புறம் பிளான் பண்ணி இது பண்ணி காமிச்சது தான். ஓகே. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டில் பார்க்குறப்ப சீரியஸாகவே உங்களுடைய ஃபேஸை பார்க்குறப்ப கொஞ்சம் எஸ்கே சார் மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணீங்களா? யாராவது சொன்னாங்களா? சொன்னாங்க. பாருங்க அப்படியே அந்த கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு. சொன்னாங்க. எப்படி சொல்லு, கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு? கேட்குறப்போ ஜாலியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல முடியாது. எனக்கு அவர் ரொம்ப பழக்கம். நான் ரொம்ப வருஷமாக அவர் கூட இருக்கிறனால ஆப்வியஸாக அந்த ரிசம்பளன்ஸ் இருக்கிறனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இவங்க எல்லாம் அது யாரும் குறையா சொல்ல மாட்டாங்க. நீ பார்க்க அவர் மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கணும் எத்தனை பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இயற்கையாகவே அந்த மாதிரி பெரிய விஷயம் இல்லை. ஆமாம் ஆமாம். படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஸ்டோரியாக தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. பேய் நம்பிக்கை இருக்கா? எனக்கு பேய் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் பேயை பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போ பேய் இல்லை. அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்குன்னு தனியாக தான் முயற்சிலாம் எடுத்துருக்கீங்க? ஆமாம். ஏன்னா ஒரு வாட்டி நான் தூங்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு ஷட்டர் போட்ட ஒரு இதுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து அந்த வாட்டர் கேன்லாம் சப்ளை பண்ணும்போது அந்த உடனே ஸ்டாக் வச்சுருப்பான். அப்போ அங்கே வந்து நல்லா கூலிங்காக இருக்கும்ல, அதுக்காக அங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து ரெகுலராக எல்லாம் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தவங்க ராத்திரி 1 மணிக்கு மேலே கொலுசு போட்டு இந்த பக்கம் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே அப்படி கொலுசு போட்டு ஆணை அப்படி நடப்பாங்க. என்ன வந்து பேயில் அதெல்லாம் அதனால் எனக்கு இது கேட்க ஆனால் அந்த டைமில் நான் முழிச்சிருந்ததே இல்லை. ஒரு நாள் யதார்த்தமாக முழிச்சிருக்கிறப்போ அந்த சத்தம் கேட்டுச்சு. அப்போ எனக்கு ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. இந்த பேய் எப்படி தான் இருக்குன்னு நம்ம பார்த்துடுறோம்
அது வேறு கொலுசு போட்டிருந்தா பொன் பையன் வேறு சொல்லிட்டீங்கல்ல. அது அப்போ இதை பார்த்துணுன்ட்டு அவசரமாக டக்குன்னு அந்த ஷட்டரை எடுத்துகிட்டு வெளில வந்து பார்த்தேன், இல்லை. ஆனால் அந்த சத்தம் மட்டும் ட்ராவல் ஆகி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது என்னன்னு விசாரித்தா அது ஒரு பூச்சி, அது ஒரு ஏதோ ஒரு வகையான பூச்சி. அந்த பூச்சியோட சத்தம் வந்து கொலுசு சத்தம் மாதிரியே இருக்கும், அந்த நடக்கிற ரிதம்லேயே இருக்கும், அந்த சவுண்டு அந்த கேப்லேயே இருக்கும். அதெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறதுனால அந்த பூச்சி வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது, அதனால் அந்த சத்தம் நமக்கு அப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் பார்த்த பேய் எக்ஸ்ட்ரீமாக. எதுக்குன்னா நான் அன்றைக்கி வந்து தான் பயங்கர த்ரில் ஆகிட்டேன், இன்றைக்கி பேயை பார்க்குறோம் பார்த்தேன் அவனை பேசிடலாம். ஆமாம் அப்படின்ட்டு இந்நேரம் உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அது இதுவாக தெரில கண்ணுக்கு. இது நீங்கள் வந்து சொன்னீங்களா இந்த பூச்சி தான் எத்தனை வருஷமாக அவங்கள பயமுறுத்திட்டு இருக்குன்னு புரிய வச்சிங்களா மக்கள்கிட்ட? இல்லை நான் அதெல்லாம் போய் சொல்ல, அவங்கவுங்க நம்பிக்கை அப்படி இருந்துட்டு போட்டுருவேன். சந்தோஷமா இருங்க அப்படின்னு. ஓகே. ஸோ முக்கியமாக அந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறையா இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளியில் போகாத. நீங்களும் தென் மாவட்டத்தில் தான் வந்திருக்கீங்க, நிறைய கட்டு கதைகள்லாம் கேட்டிருப்பீங்கல்ல. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் கதை கேட்டு உங்களுக்கு வந்து பயம் ஆன ஏதாவது கதைகள் ஞாபகம் இருக்கானே? இல்லை, எங்கள் ஊரில் வந்து ஒரு தடவை இப்போ பேய் ஓட்டினாங்க. என்ன ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அப்போ பேய் ஓட்டும் போது 3 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா பேய் இந்த வழியாக தான் போவோம், யாராவது வந்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் வந்துட்டீங்கன்னா உங்களை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னன்னா என்ன பண்ணேன் யாருக்கே தெரியும். ஆமாம், எங்களும் உண்மையிலே ஊரே சைலண்ட் ஆகிடுச்சு. ஊரே எல்லோரும் கதவை சாத்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ நான் விளையாடிட்டு யதார்த்தமாக இருக்கும், ஊரே காலியாக இருந்தோடனே விசாரித்து இந்த மாதிரி சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே போகிறேன்னா அப்பயும் நான் ஒரு சந்துக்குள்ளே எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன். 2 வீடுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்து இருந்தது தெரியுமா, அதுக்குள்ளே எதிர்த்தாப்பில் வந்து தானே பிடிக்கும், நான் சைடில் இருந்து பார்க்குறேன். எட்டி பார்த்துருக்கீங்க? அப்படிலாம் ஒரு பேயும் போகல. நான்லாம் பேய் படம் பார்த்தாலே ஐயோ வீட்டுக்கு போய் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு பாட்டு போட்டு வந்து தூக்குவேன். நான் அண்ணன் சொன்னல அந்த அந்த ஒரு பூச்சி இது இருக்குது, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் காலேஜில் நடந்தது. ஹாஸ்டலில் யாருமே இல்லை. அடுத்த நாள் நான் வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. சரி நைட் இங்கேயே படுத்து தூங்கினேன். யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. நைட்டானால் இந்த சத்தம் வருது பயங்கரமாக. நானாக வேண்டாத கடவுள் கிடையாது, எல்லாத்தையும் வேண்டி கதறி ஒரு மாதிரி அழுது அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அண்ணன் சொன்னது தான், அந்த பூச்சி தான் அந்த டைமில் அது ஏதோ ஆயிருக்கு. அது பார்த்து ஐயோ பதட்டப்பட்டீங்க. ஆமாம், அதுமாதிரி ஊர் பக்கம் பனைமரம்லாம் திடீர்னு சலசலக்கும், சலசலன்னு சத்தம். என்னென்னா காற்று அடிக்கும்போது அந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, அது அதோட வேற ஒரு டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அது அந்த காற்றுக்கு அலையும் போது ஒரு சரசரசரன்னு சத்தம், ஆள் இருந்து ஆட்டுற மாதிரியே ஒரு சத்தங்க இருக்கும் கிட்டத்தட்ட. நீங்கள் அது பெரும்பாலும் யாரும் அது மேலே இருந்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஏதோ இருக்குது போயிடணுன்னு தான் போவாங்க. அது பார்த்தா உண்மையில் ஒன்றும் இருக்காது. நடிக்கிறப்ப அந்த மாதிரி இந்த ஹாரர் சீன்ஸ்லாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? ஏன்னா இப்போ நம்ம ஆடியன்ஸாக பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து பயம் மட்டும் தான் தெரியும். இப்போ உங்களுக்கு மேக்கிங்காக இருக்கிறப்பவே சில இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருக்கோம், நாங்கள் பேய் படம் நடக்கும்போது அப்படி அமானுஷங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஃபன் ஃபில்டு ஹாரர் ஃபில்ம் தான் இது. ஸோ அதனால் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறனால இந்த பயப்படுறது நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஃபீல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே. நீங்கள் உங்களுடைய பேய் அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு ஆக்சுவலி பேயில நம்பிக்கை இல்லை, பட் பயமாக இருக்குது. இங்கே பேயை விட மனுஷராக பயம். ரிப்பர் தெரியுமா உங்களுக்கு? இந்த கேரளாவில் ரிப்பர் சந்திரன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவர்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் இந்த ரோட்டில் சாஞ்சிருக்கும்ல நைட்டில், அவரை இந்த சுட்டிகை வச்சு தலையில் அடிக்கும். ஹீஸ் அ சைக்கோ இந்த மாதிரி சீரியல் கில்லர் தான், சீரியல் கில்லர் ரிப்பர். அல்ல அப்போ அது ஒரு அப்போ ரிப்பர்னா அந்த மாதிரி ஆளுங்களை சொல்லுவாங்க சைக்கோ சீரியல் கில்லர்ஸ்னு. அவர் நைட்டில் இங்கன்னா போகும்போது வழியில் இருக்கிறவரை தலையில் அடித்து கொல்லுவார். அப்போது ஆமாம், அவர் சைக்கோ கில்லர்ஸ். உண்மையா ஸ்டோரி இது. சென்னையில் நடந்தது ஒரு டைமில். வெளியில் தூங்குறவங்க செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் சவாடிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் பிடிச்சிட்டாங்க. ஆமாம். அப்போ அடிக்கடி அப்போ ஆக்சுவலி ஐ திங்க் ரிப்பர் சந்திரன் அவரை இப்போவும் ஜெயிலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு லைக் இன் 80s அண்ட் ஆல் 80s 90s ஸ்டோரி தான். அப்போ அடிக்கடி யாராவது இந்த சொல்லுவாங்க ரிப்பர் இப்போ இறங்கிட்டாரு, ரிப்பர் நைட்டில் வரப்போ அந்த டைமில் நான் என்னோட ரூமு கூட லைட் ஆஃபாக இருக்கும்போது போக மாட்டேன். சூப்பர். இந்த கதையை பற்றி சொல்கிறப்ப 2 எலமெண்ட் இருக்குன்னு. ஒன்று அந்த பேய் சார்ந்து இருந்தால் கூட முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிற மக்களுடைய மனநிலை அப்படி தானே இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல் வீடு வாங்கின ஞாபகம் இருக்கா? அதை பற்றி ஏதாவது நினைவுகள் இருக்கா? சென்னையில் வந்து முதல்ல ஒரு வீடு வாங்கினோம், அந்த ஞாபகம் இருக்குது எங்களை. நாங்கள் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தோம், அப்புறம் அந்த லீஸுக்கு மாறினோம். அப்புறம் அந்த லீஸில் இருக்கும்போது அந்த ஓனர் வந்து அதை விற்கிறேன்னு சொன்னாங்க. அப்போது என்ன பண்ணோம், அப்புறம் அதுக்கு அமௌண்ட்லாம் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அந்த வீட்டை வாங்கிட்டோம்.
ரொம்ப மகிழ்ச்சியான ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது. எப்படி இருந்துச்சு? எப்பவுமே குடியிருந்த வீடு திடீர்னு சொந்த வீடு ஆகிறப்ப எப்படி இருந்துச்சு? ஆமாம், அந்த படிக்கட்டெல்லாம் தொட்டு பார்க்கும்போது நம்ம வீடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு அங்கேயே எல்லாம் தூங்கி அது ஒரு மாதிரி இருக்கும். எல்லா ஆணுக்கும் சென்னையில் ஆசை அப்படின்னு. ஆமாம், அது சென்னையில் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுன்றது பெரிய கனவு தான். அதெல்லாம் வந்து அது சினிமாவுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆக்சுவலாக சினிமா வர்றதுக்கு முன்னாடி நடந்துச்சு. பசங்களுக்கு ஏன்னா அது ஒரு எமோஷனாக இருக்குது வீடு? எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு எப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அது எமோஷன் தாண்டி ஒரு சாதனை அது. ஏன்னா நமக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீடு நமக்கு அடுத்த சந்ததிக்கும் சேர்த்து ஒரு அசையா சொத்து இல்லையா அது ஒன்று காரணம். அப்புறம் நமக்கு பின்னாடி வர பசங்களுக்கும் அது வந்து பயன்படும், நம்மளோட மட்டும் இல்லாமல். அது எமோஷனாக அது மாறுது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கும்போது ஏதாவது பசங்களோட சேர்ந்து ரூம்லாம் தங்கியிருக்கீங்களா? ஆமாம்மா, இன்னும் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கேன். அப்படி தங்கியிருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா, என்னடா இது நம்ம பசங்களோட சேர்ந்து தங்கியிருக்கோம், வாடகை வீடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணுறாங்களே அப்படின்னு ஏதாவது மனசு நோக்கு இருக்கா? டெய்லி அப்படி தான் தோணும். அதெல்லாம் பேச்சுலர் ரூம்ஸ்னால் அது வந்து அப்படி புதுசே இல்லை. எப்போ பொறுத்தவரை என்னடா இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய இந்த பிரச்சனை வரும். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த்ரீ அது ஃபன் தான். அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு ஃபேமிலி அங்கே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுற அட்ராசிட்டிஸு, இல்லை வெளியில் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து கதடிக்கிறது, அந்த மாதிரி மென்டலாக நம்மளுக்கு லைக் ஒரு ஃபேமிலியாக இருந்தால் அது ரொம்ப கிடைக்காது. அது வேறு மாதிரியான ஒரு ஜோன், இது வேறு மாதிரியான ஒரு ஜோன். ஸோ அதுதான் கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக அந்த நம்ம வந்து பேச்சுலருக்காக ரூம் தேட போச்சுல சில ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கேட்குறப்ப எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வரும், எல்லாம் வருவாங்க கிளம்பி. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ். அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட்டு வருவீங்க அப்படி தானே? கூட்டு வர மாட்டேன். இருந்தால் தானே நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க ரூமுக்கு. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா சொந்த வீடு இதே சென்னையில் வாங்கி பிரம்மாண்டமாக 4 மாடி கொண்ட வீடுலாம் கட்டணும்? யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை சொல்லுங்க? உங்களுக்கு கூட இருக்கும்ல அந்த ஆசை. எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கு. பேசிக்கலாம், எனக்கு ரொம்ப வருஷமா அந்த ஆசை இருக்கு. ஆனால் வாங்கிடுவேன் இன்னைக்காச்சும் சொன்னாலும். வாங்கிடலாம். சொல்லுங்க, அந்த எமோஷன் பற்றி சொல்லுங்களேன். அந்த சின்ன வயசுல இருந்து அந்த ஆசை கனவு. அதுதான் அது. நீங்க சொன்ன மாதிரியே தான் யாராக இருந்தாலும் ஒரு சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அப்பாடா அண்ணா சொன்ன மாதிரி அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று பயங்கரமாக ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு ஒன்று தரும். ஏன்னா நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒன்று இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, நம்ம ஏதாவது சின்ன பொருள் வாங்கினா கூட அது நம்ம சந்தோஷப்படும். ஒரு ஃபோன் வாங்கினா கூட அப்பா இது என்னோட ஃபோன் அப்படின்னு இருக்கும். ஒரு ஷூ வாங்கினா, ட்ரெஸ் வாங்கினா அப்படிங்கும். அதேமாதிரி ஒரு வீடு அது ஒரு பெரிய அசெட்டு. அண்ணா சொன்ன மாதிரி அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் அது பாஸ் ஆகுதுன்னா அது ஒரு வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். அவங்க லைஃப் டைமில் அது ஒரு வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் அது இருக்கும். அந்த மூமெண்ட். ஓகே. ஸோ இந்த படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அண்ணன் இருக்காங்க, சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அவங்க கூட தான் நடிக்கிறப்ப எந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? எப்படி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? நியூ எக்ஸ்பீரியன்ஸ். புது எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் சொல்லுவாங்க, புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் மலையாள மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறீங்கல்ல, ஸோ அங்கே இருக்கிற படங்களை ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எப்படி நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஆமாம், இங்கே எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ நான் என்னோட எல்லா சீன்ஸும் தர்ஷன் கூட தான், மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ். அப்போது எனக்கு லாங்குவேஜ் டவுட்ஸ், இப்போது சில சீன்ஸில் அது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதெல்லாம் தர்ஷன்கிட்ட கேட்கும். தர்ஷன் ப்ராப்பராக ஸ்லோலி எனக்கு எக்ஸ்பிளைன் செய்தார் எல்லாம். அப்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பின்ன சார் கூட, வினோதினி மேம் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவரெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்போவுமே சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குவாங்க. அண்ணன் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏதாவது இன்புட்லாம் கொடுத்தாங்களா? என்னமோ அண்ணா அது மெத்தட் ஆக்டர், மூத்த நடிகர் மாதிரியும் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நீங்க வந்து ஒரு ஜனரஞ்சகமான நடிகர். நீங்க மூத்த நடிகர் நீங்க சொல்றீங்க, நாங்க அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. எப்படி இருந்தது? அண்ணன் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் சைன் பண்ணான்னு சொன்னா ஐயோ பயமா இருக்கு அந்த ஜோன்ல தான் இருந்தேன். ஐயோ, ஏன்னா அவர் படங்கள்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் பார்க்கும்போது பிரித்து வெந்துடுவார் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கூட நடிக்கும்போது லைக் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அட்லீஸ்ட் அண்ணன் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக மேட்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்னு ஆசை இருந்தது. நான் நிறைய இடத்துல நிறைய தடுமாறினேன். ஸோ அப்போ நிறைய பண்ணியிருக்கேன், நீங்கள் படம் பாருங்க. ஸோ தடுமாறும் போது அண்ணன் சொல்லுவார், அதை எக்ஸிக்யூட் பண்ணால் கரெக்டாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நான் ஒரு வாட்டி அண்ணன்ட்ட வந்து அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கேட்குறப்ப அண்ணன் வாயில அது வரவே மாட்டேங்குது. அது இப்போ அவர் வந்து சரி இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அப்படி பூசி முடிக்கிட்டு அண்ணன் போயிடுறாங்க. ஸோ எப்படி ஒரு சீன் அவங்க எடுக்கிறாங்க? இப்போ டேரக்டர் ஒன்று சொன்னால் அது எப்படி அவங்க எடுத்து அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க? இல்லை, எனக்கு அதில் ரகசியமே இல்லை. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் நான் எப்படி நடிக்கிறேன்னு சொல்கிறதுல எந்த ரகசியமும் இல்லை. நான் வெளிப்படையாக தான் சொல்லியிருக்கேன் எனக்கு எப்படி வந்ததுன்றது, அப்படி தான் சொல்லியிருக்கேன்.
ஆமாம், ஒரு சீனில் நமக்கு அந்த ரோல் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு தன்மை இருக்கும். அதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த சீன் என்னவோ அதை அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அது அப்படி வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பான. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. அவங்களாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நடிகர் ஆகணுங்கிற ஒரு இதோட ட்ரை பண்ணுறாங்க. அதை பற்றின விவாதங்கள் கூட போயிட்டுருக்கு. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க அதை? சோஷியல் மீடியா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுமே அவங்களுமே ஒரு வகையில் பயிற்சி தான் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த வீடியோ பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பயிற்சி நடந்துகிட்டே தான் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மூலமாக வந்து இங்கே வந்து நடிக்கலாம். பட் இருந்தாலும் சினிமான்றது ஒரு டீம் ஒர்க். அது நீங்கள் வந்து ஒரு 3 பேர் இருந்தால் ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக இருந்து கூட ஒரு செல்ஃபி வீடியோ ரீல்ஸ் பண்ணிடலாம். அது வந்து எப்படின்னா அது ஒரு மிரர் பார்த்து பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவம். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேரோட சேர்ந்து அந்த க்ரூவோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், அந்த டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணணும். அப்போ டெக்னிக்கலாக அங்கே நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே அந்த டெக்னாலஜிக்குள்ளே உங்களை நீங்கள் அந்த நடிப்போடு சேர்ந்து புகுத்துறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஒரு பயிற்சி தேவை தான் படுது. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மூலமாக நிறைய படங்கள் நடிக்க அது உங்களுக்கு வந்து அனுபவமாக வந்து சேரும். ஸோ அப்படி தான் வந்து யாரும் இங்கே வரவே கூடாது, திடீர்னுலாம் வந்து நடிக்கக்கூடாதுன்னா அங்கே ஒரு சட்டம் கிடையாது. இது திறந்த இருக்கிற இண்டஸ்ட்ரி, யார் வேணாலும் வரலாம். அது விஷயம் இல்லை, நீங்கள் உங்களை எப்படி தக்க வச்சுக்கிறீங்கன்றது நீங்கள் உங்களோட ப்ராசஸை பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக. நான் ஏன் அது கேட்டேன்னா, ரீசெண்டாக அந்த பெசன்ட் ரவி சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அது ரொம்ப ஒரு ஆதங்கமாக சொன்னாங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் வந்து உங்களுக்கு புகழ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலவே இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்க கூட சேர்த்து நடிக்க வைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஜஸ்ட் ஒரு ஃபேமுக்காக உங்களை நடிக்க வைக்கிறீங்க, வேணாம் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு. நானும் அந்த வீடியோ பார்த்தேன். நான் உடன்படுறீங்களா நீங்கள்? அந்த இல்லை, அது என்னென்னா நம்ம உடன்படுறது இல்லை உடன்படாமல் இருக்கிறதுன்றதை தாண்டி இப்போ யார் வந்தாலுமே நம்ம எடுத்தோடனே பார்த்தோன்னே அவங்களுக்கு திறமை இருக்குது இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஆடிஷன் வச்சு ஒரு பயிற்சி வச்சு தான் நம்ம எடுக்கணும். அதுதான் முறை. ஆக்சுவலாக ஒரு படத்துக்குள்ளே எடுக்கும்போது நீங்கள் ஃபேமஸாக இருக்குன்றதுக்காக வந்து அவங்கள கொண்டு வந்து நடிக்க வச்சிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே கேமரா முன்னாடி நடிக்கிறதுன்றது அது ஒரு கலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். திடீர்னு கொண்டு வந்து வச்சா அவங்க குருவி தலையில் பணங்க வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட தான் செய்யும். அவர் சொல்கிறதுல ஒரு வகையில் நியாயம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களாம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த இண்டஸ்ட்ரி ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்படி ஏன்னா ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு என்ட்ரியிலேருந்து ஒரு சோர்ஸ்லேருந்து வந்தாங்க சினிமாக்குள்ளே. ஒரு டைமில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இந்த சீனியர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்டியூட்லேருந்து எல்லாம் வராங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டு தான் வந்து இங்கே மவுஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வர்றவங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அந்த டைமில் தான் நாங்களாம் வளரோம். இப்போ நாளை இயக்குனர்லாம் நடிச்சுட்டு அந்த குறும்படங்கள் மூலமாக எங்களுக்கு அது வந்து வாய்ப்பு தேடி அப்படி நாங்கள் உள்ளே வந்தோம். அப்போது அதுக்கு அடுத்தபடியாக என்ன வந்துச்சுன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அது மாதிரி வராங்க. இது இன்றைக்கி கரண்ட்டில் அப்படி இருக்குது, ரீல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இது எந்த வகையில் வேணாலும் வரலாம். பட் நம்ம அது கேப்பபிளாக இருக்கோமா, கெப்பாசிட்டியாக இருக்கோமான்றது தான் முக்கியம். அதனால் யாரையும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் வர்றவங்க தகுதி இல்லாமலும் வந்து இங்கே சிரமப்படக்கூடாது அப்படின்றது தான். கண்டிப்பான. ஸோ படம் ஆகஸ்ட் 1 வெளியாக போகுது. ஹவுஸ்மேட்ஸு எப்படி இருக்குது, இப்போ வீட்டிலலாம் எப்படி இருக்குது, உங்களுடைய ரசிகர் வட்டங்கள் எப்படி அதை பார்க்குறாங்க, எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க? சீக்கிரம் வட்டமாக 800K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 8 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்கிறல்ல. இல்லை, ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் ரொம்ப நர்வஸாக இருக்குது. லைக் அண்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. லைக் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அது வரப்போகுதுங்கிறது. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி தான் அந்த யூனிக்கான ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது எந்த அளவுக்கு ஆனால் ஹிட் ஆக போகிறன்றது தான் அந்த எதிர்பார்ப்பு தான் எனக்குமே இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க, இந்த படம் ஹிட் ஆகும். அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆக போகுதுன்றது மட்டும் தான் எனக்கு இருக்குது. சூப்பர்ண்ணே. ஸோ படம் 1 ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பற்றி மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம்? அது வந்து ஒரு ஆடித்தள்ளுபடி மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து கொடுக்குற காசு டபுள் மடங்காக உங்களுக்கு வந்து நீங்கள் டேக் ஹோம் உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வாங்கின டிக்கெட் வாங்கின காசை விட 2 மடங்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வெளில போவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதுதான் அந்த கேரண்டியை தான் இப்போ சொல்ல முடியும். ஒரு ஆடி தள்ளுபடி அப்படின்னு 2 கையிலையும் கட்டப்பையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்தீங்கன்னா, இந்த தேட்டருக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனநிறைவு அப்படி இருக்கும்னு நம்பிக்கை. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் படம் ஆகஸ்ட் 1 வெளியாகுது. மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.